இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது மார்த்தாண்டத்தின் சிற்பி என்று அழைக்கப்படும் ராபர்ட் சின்க்ளயர். இவர் ஸ்காட்லாந்து நாட்டில் உள்ள கிளாஸ்கோ நகரில் 1883 ஆண்டு நவம்பர் திங்கள் 15 சிற்ப ஆசாரியரான ஜான் சின்க்ளயர் என்பவருக்கு மகனாக பிறந்தார். இவர் இளைஞராக இருக்கும்போதே தந்தை ஜான் சின்க்ளயர் காலமானார். எனவே தனது 14 வயது முதல் 17 வயது வரை தானே சிற்ப வேலைகளை செய்து தாயையும் சகோதரர்களையும் கவனித்து வந்தார். சிறு பருவம் முதலே இறைபக்தியுடன் வளர்க்கப்பட்டபடியால் சிற்ப வேலைகள் செய்து வரும்போதே ஆலயத்துடன் அதிக தொடர்பு வைத்திருந்தார். திருமறையில் நாட்டம் கொண்ட இவர் 2 ஆண்டுகள் வேத பாட கல்விகளை கற்றார். இறை தொண்டு மீது ஆர்வம் கொண்டதால் அதற்கு தன்னை அர்ப்பணித்தார். தென்னிந்தியாவில் பணியாற்ற அழைப்பு பெற்ற இவர் லண்டன் மிஷனரி சங்கத்தில் சேர்ந்து தென்னிந்தியாவுக்கு இறை பணியாற்ற வந்தவர். 1909 அருள் திரு ஜான் பர்க்கர் என்பவருக்கு உதவி ஊழியராக இருந்தார். எலிசபெத் ஸ்மித் அம்மையாரை அருள் திரு ஜான் பர்க்கர் முன்னிலையில் 1910 மணந்தார். பின் 1919 வரை நாகர்கோவிலில் குடும்பமாக பணியாற்றினார். மார்த்தாண்டம் வட்டார தலைமை பொறுப்பில் இருந்த ஆக்கர் ஐயர் 1919 ஓய்வு பெற்றார். ராபர்ட் சின்க்ளயர் அந்த பொறுப்பில் அமர்த்தப்பட்டார். மார்த்தாண்டம் கிறிஸ்தவ கல்லூரி, நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ் அலுவலக கட்டிடத்தில் தங்கி 20 ஆண்டுகள் பணியாற்றினார். ஆக்கர் அம்மையார் தொடங்கிய தையல் தொழிற்கூடம் பெரிதாக்கப்பட்டது. நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியில் உள்ள பல கட்டிடங்களும் LMS ஆண்கள் மற்றும் பெண்கள் பாடசாலை கட்டிடங்களும் இவரது உழைப்பால் உருவானது. இவை அனைத்தும் 1920 1929க்குள் கட்டி முடிக்கப்பட்டது. 1932 தமிழ் ஆசிரியர் பயிற்சி பள்ளியும் ஆரம்பிக்கப்பட்டது. 1933 மாணவர்கள் தங்கி பயில மாணவர் விடுதி ஒன்றை நிறுவினார். ஆசிரியர் பயிற்சி கூடமும் தங்கும் விடுதியும் இன்று நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜின் தாவரவியல் கட்டிடங்கள் ஆகும். கிறிஸ்தவ மக்களை அடக்கம் செய்ய கல்லறை தோட்டம் ஒன்றை டாக்டர் வில்லியம் அவர்களின் அன்பளிப்பால் அமைத்தார். இவர் ஒரு சிறந்த சிற்பி கலைஞர், பொறியியல் வல்லுநர் என்பதற்கு 1924 1933 அவரால் கட்டி முடிக்கப்பட்ட எழில் நிறைந்த மார்த்தாண்டம் CSI ஆலயமும் ஒரு சான்றாகும். அதில் அமைக்கப்பட்ட நாக்குமணி 3 கடிகாரம் அவரது நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. இவர் கட்டிய இந்த ஆலயம் CSI சர்ச் மார்த்தாண்டம் லண்டன் மிஷனரி சங்கத்தின் 4வது ஆலயம் என்று தெரிகிறது. இவரது மனைவியார் சித்திர தையல் தொழில் நிலையத்தை திறமையுடன் நடத்தி பெண்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று பணியாற்றினார். இவர்களுக்கு டாக்டர் சின்க்ளயர் என்ற மகனும் சிபில் இசபெல் என்ற 2 பெண் பிள்ளைகளும் உண்டு. இடைக்கால விடுப்புக்காக தாய்நாடு சென்றார். அந்த வேளையில் 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. எனவே இவரால் இந்தியா வர முடியவில்லை. அங்கேயே ஒரு ஆலயத்தின் போதகராக ஆனார். 1946 செப்டம்பர் 12ஆம் நாள் திடீர் என மரித்து போனார். இவரது உலக வாழ்வு முடிந்து போனாலும் அவரது பணிகள் இன்றும் உயிருள்ள சாட்சியாக உள்ளன. அவரை காண முடியாத இன்றைய சமுதாயத்துக்கு அவரால் கட்டப்பட்ட ஆலயம், 2 பாடசாலைகள், தையல் கூடம், நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியில் பல கட்டிடங்கள், கல்லறை தோட்டம் இவைகள் அவரது தன்மைகளை வெளிக்காட்டுகின்றன.